வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம போற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு H1 அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா சிம்பிளான H3 வச்சிருக்கேன். ஸோ H3குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஈக்குவல் டு சென்டர் சொல்லி ஒரு வச்சிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒன்றுமே இல்லை காய்ஸ், நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைன் ஈக்குவல் டு சென்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் டேக்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கும். ஸோ இந்த அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க ஒன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்குன்னே சொல்லிட்டு சில பல டேக் இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லேபிள். ஸோ லேபிள்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுடைய லேபிள் மாதிரி தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேபிள். இதுல வந்து ஃபார் சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது என்ன சொல்லிட்டு நான் ஜஸ்ட் மினிட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லேபிள்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட்புட்டில் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ட் வந்து நம்மளால இன்புட்டை வாங்க முடியும். ஸோ நான் வந்து இன்புட் டேகை போட்டுக்கிறேன். ஸோ இன்புட் டைப் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஸோ நான் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் எனக்கு டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் உள்ள இருக்கு. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால யூசர்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால இன்புட்டாக வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம், இமெயில் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய நம்மளால வாங்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணி இருக்குல்ல, ஸோ அதை வந்து என்னால் டைப் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேக். இப்போ நான் எதுக்கு அந்த லேபிள் போட்டேன் அப்படின்னு அந்த லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபிளாக ஆக்ட் ஆகணும். ஸோ அதாவது இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிளோடைய இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் கட்டுறதுக்காண்டி உங்களுக்கு நான் இன்னொரு லேபிளும் இன்புட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ பிஆர் டேக்கை போட்டு அதை கீழே இறக்கிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெண்டு டேக்கையுமே வந்து கீழே இறக்கிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபிளோட ஃபார் டேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் டேக் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் வந்து எதுக்கான லேபிள்னு சொல்றதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்புட்டுக்கு வந்து ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ ஐடின்றது சிம்பிளா இதோட நேம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அதில் போயிட்டு எஃப் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஷார்ட் ஃபார்ம் ஃபார் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ அதை போய் அப்படியே ஃபார்ல கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் போய் அந்த ஃபர்ஸ்ட் நேம் லேபிளில் கிளிக் பண்ணாலே போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து அந்த இன்புட்டுக்கு போயிடுது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் அந்த ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸரால நம்ம ஈஸியாக வந்து டைப் பண்ண முடியும். ஸோ நான் இதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ செகண்ட் நேம் சொல்லிட்டு அதுக்கும் வந்து நான் சேம் ஐடி நான் ஃபாரில் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இன்புட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்ற ஒரே டேக்ல தான் இருக்கும். அதோட டைப் ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் மாற்றுறது மூலியமா நம்மளால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால நம்ம வெப்சைட்ல கொண்டு வர முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்புட் டேக் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து டெக்ஸ்ட் போடுவோம் இல்லையா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்போட இன்புட் இருக்கும். அது தேடி எடுத்தீங்கன்னா அங்கே உள்ள இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டைப்ல இமெயில் டைப். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து போயிட்டு நான் ஐடி கொடுத்துக்கிறேன் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே நேமை கொண்டு போய் நான் ஃபாரில் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் போயிட்டு இமெயிலை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ டெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் அங்கே போயிருது. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால லெட்டர்ஸ் தான் டைப் பண்ண முடியுது. ஸோ அப்போ இதுக்கும் டெக்ஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ சிம்பிளுங்க. இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ இந்த அட் சிம்பிள் வந்து இந்த இதில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து அப்ரூவ் பண்ணும். அதாவது உங்களால் சப்மிட் பண்ண முடியும் இந்த ஃபார்மை. ஸோ அந்த அட் சிம்பிள் வந்து அதில் இல்லை அப்படின்னா உங்களால் இதை சப்மிட் பண்ண முடியாது. அதனால உங்கள் வெப்சைட்டில் இமெயில் வாங்கணும் அப்படின்னா இந்த இமெயில் இன்புட் டேக்கை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்டை. ஸோ பாஸ்வேர்ட் டேக் எதுக்கு சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இமெயில் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம பாஸ்வேர்ட் தான் வாங்குவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் லேபிள் வந்து பாஸ்வேர்ட்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுக்கான இன்புட் டேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், பாஸ்வேர்டுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னாலும் தெரியும் பாஸ்வேர்ட் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டேக்குடைய இது. ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா வந்து நான் கொடுத்துக்கிறேன் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஃபாரில் கொடுத்துருக்கேன் அதே நேம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் அங்கே ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இதில் நான் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஸோ புல்லட் டேக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் டைப் பண்ணாலுமே அந்த புல்லட் டேக்ஸ் தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டேக். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேம், இமெயில், பாஸ்வேர்ட் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ இதை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும் இல்லையா, ஸோ அது அடுத்து வந்து நம்ம அந்த டேக் தான் பார்க்க போகிறோம், பட்டன் டேக். ஸோ பட்டன் டேக் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். பட்டன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே போதும், பிடிஎம் சொல்லி டைப் பண்ணால் பட்டன் டேக் வந்துடும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதை கீழே கொண்டு வரதுக்காண்டி நான் பிஆர் டேக் போட்டு கீழே கொண்டு வந்துக்கிறேன். 2 தடவை பிஆர் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா ஆடும்.
ஸோ இந்த இன்புட் டேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இந்த ஃபார்ம் வந்து உங்களால் சப்மிட்டே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம் சொல்லி வருது பார்த்தீங்களா. ஸோ இதை ஃபில் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு அட்ரிபியூட். அதே மாதிரி நம்ம வந்து H1க்கு வந்து அலைன் ஈக்குவல் டு சென்டர் போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபார்முக்கும் அலைன் ஈக்குவல் டு சென்டர் போட முடியும். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே சென்டர் ஆயிரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ டைப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஜெண்டர் கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதிகம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வச்சிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்புட் வேணும் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ டைப்பில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த பட்டனை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன் பிஆர் டேக்ஸை போட்டு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த லேபிள் அண்ட் இன்புட் இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னோட அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேடியோ பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இது இருக்கு இல்லையா செலக்ட் பண்ணுற மாதிரி அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேலோட லைபிளையும் அதுக்கான இன்புட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ அந்த ஐடி இந்த ஃபார்லாம் நம்ம வந்து மேலாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டில் வந்து 2 ரேடியோ பட்டன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியுது. பட் இப்போ பிரச்சனை என்னன்னா ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டை வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேலாக தான் இருப்பாங்க. ஸோ ரெண்டையுமே செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இன்புட் டேக்ல ஸோ அது ரெண்டுத்துக்குமே போயிட்டு நேமை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால 2ல் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரேட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் பிஆர் டேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டன் ஆஃப் கீழே இருக்கிறதுக்கு. ஸோ அப்புறம் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்கை வந்து ஆட் பண்ண போகிறேன் செக் பாக்ஸ் இருக்கிற டைப்பில். ஓகேவா. ஸோ செக் பாக்ஸோட டைப்பில் இருக்க இன்புட் டேக் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் ஐடின்னு சொல்லிட்டு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செக் பாக்ஸுக்கு வந்து ஒரு லேபிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாரில் போயிட்டு பீஸா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் கொடுத்துட்டு நம்ம இன்புட் டேக் இருக்கு இல்லையா. ஸோ செக் பாக்ஸ் டேக் அதோட ஐடியில் போய் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம அந்த லேபிளும் இந்த இன்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ். ஸோ ஒரு ஆப்ஷன் மாதிரி வச்சுட்டு அந்த ஆப்ஷன் வேணுமா வேணாமான்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ஸோ செவரல் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொரு தடவை நான் பேஸ்ட் பண்ண போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ பர்கர் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸோட நேம்ஸ் எல்லாம் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 செக் பாக்ஸஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பீஸா, இன்னொன்று பர்கர், இன்னொன்று வந்து காஃபி. ஸோ அவ்வளோதான் guys. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேல்யூஸ் கொடுத்துட்டு ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மல்டிபிளாக செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட். ஸோ HTML டேட் டைப் இன்புட்னு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லேபிள் போட்டுக்கிறேன் பி டேட்டுன்ற ஒரு ஃபார் வேல்யூவோட பர்த் டேட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பர்த் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்திருக்கு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் டேட் டைப் இருக்கிற ஒரு இன்புட்டை நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் பிஆர் டேக் போட்டு பட்டனை கீழே கிட்ட காட்டுறேன். இப்போ அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட் டேக். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பி டேட்டுன்னு சொல்லிட்டு ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபாரில் கொடுத்தோம் இல்லையா அந்த வேல்யூ தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேலண்டர் மாதிரி ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேகோட ஸ்பெஷாலிட்டியே. டேட்டை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட். அடுத்து நம்ம பார்க்க போகிற டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் டேக். ஸோ செலக்ட் டேக் வந்து டிஃப்ரெண்டான டேக். ஸோ மற்ற டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டில் டைப்பை மட்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கிடையாது. ஸோ இது வந்து செலக்ட்னு சொல்லி தனியாக டேகே இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பிஆர் டேக் போட்டு பட்டனை கீழே இறக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டேக். ஸோ இதாங்க செலக்ட் டேக். ஸோ இதை வந்து அவுட்புட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ட்ராப் டவுன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸோ அந்த டேகை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளால வேல்யூஸை நம்மளால ஷோ பண்ண முடியும் யூசர் டேக். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேகை போட்டுட்டு உள்ளே இருக்க வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போயிட்டு மதுரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் அது ஒரு சிட்டி இல்லையா. ஸோ சிட்டிஸ் தான் நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ மதுரை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டோம். ஸோ டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வேல்யூ நீங்கள் காட்டுறதை பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி வேல்யூ கிடையாது. இது வந்து ஒரு லேபிள். ஸோ நடுவில் போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள். சார் அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆட்ரிபியூட் கொடுத்து தான் கொடுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த வேல்யூக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம இது கொடுத்தோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் லேபிள் டெக்ஸ்ட், அதே வேல்யூ தூக்கிட்டு போய் நான் அதில் போட போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ அட்ரிபியூட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூஸை கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மதுரைன்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் இங்கே சென்னைன்னு இருக்குல்ல, ஸோ சென்னைக்கு வந்து நான் சென்னையை கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இப்போ இந்த யூசர் வந்து மதுரைன்ற இருக்கிற லேபிளை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த வேல்யூ அட்ரிபியூட்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூவாக ஸ்டோர் ஆகும். அகைன் இது நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எத்தனை டேக் செலக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க டேக் தான். ஸோ அப்படி வந்து நமக்கு செலக்ட் ஆகக்கூடாது இல்லையா, ஸோ டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ நம்ம கொடுத்து வச்சிருந்தா அது நல்லது இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே செலக்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உள்ள போடுவோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி வேல்யூ விட்டு வைங்க. லைக் இந்த மாதிரி செலக்டிவ் சிட்டின்னு போட்டுட்டு எம்டியா ஒரு வேல்யூ விட்டுட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்டிவ் சிட்டின்றதா செலக்ட் ஆயிருக்கும், அதாவது எம்டி வேல்யூ. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அகைன் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டுட்டோரியலில் தான் நான் பார்க்குறேன், ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால உங்களுக்கு குழப்பமாக கூட இருக்கலாம். ஸோ பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்க. எந்த பார்ட் புரியலையோ அதை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நான் போடுவேன். அவ்வளோதான் காய்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.